A successful person never quits. A quitter never becomes successful. ஒரு வெற்றியாளர் ஒருபோதும் முயற்சிகளை கைவிடுவதில்லை. முயற்சிகளை பாதியிலேயே கைவிடுபவர் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். இந்த லெசனில் adverbs ஆஃப் டைம் யூஸ் பண்ணி நாம் அன்றாடம் பயன்படுத்தும் 60 ஆங்கில வாக்கியங்கள் கற்றுக்க போகிறோம். ஆங்கிலம் கற்றுக்கிற இந்த முயற்சியை பாதியிலேயே கைவிடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், பயன்பெறுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஒன். நான் ஒரு நாளைக்கு ஒரு முறை என் அறையை பெருக்கி கூட்டுவேன். I sweep my room once a day. I sweep my room once a day. ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னா once a day. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னா once a week. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னா once a month. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னா once a year. நான் ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்குவேன். I brush my teeth twice a day. I brush my teeth twice a day. அப்போ ஒரு நாளைக்கு 2 முறைன்னா twice a day, வாரத்துக்கு 2 முறைன்னா twice a week, மாதத்துக்கு 2 முறைன்னா twice a month, வருஷத்துக்கு 2 முறை அப்படின்னா twice a year. நான் மாதத்திற்கு 3 முறை என் காரை கழுவுவேன். I wash my car thrice a month. I wash my car thrice a month. இன்று என்னால் வர முடியாது. I can't come today. I can't come today. இன்று அப்படின்னா today அப்படின்னு அர்த்தம். நேற்று என்னால் வர முடியவில்லை. I couldn't come yesterday. I couldn't come yesterday. நேற்று அப்படின்னா yesterday. நான் இதை நாளை செய்கிறேன். I will do it tomorrow. I will do it tomorrow. நாளை அப்படின்னா tomorrow. நேற்று முன்தினம் நான் அவரை பார்த்தேன். I saw him the day before yesterday. I saw him the day before yesterday. இந்த இடத்துல நேற்று முன்தினம் அதாவது முந்தா நேத்து அப்படின்றத the day before yesterday அப்படின்னு சொல்லலாம். நாளை மறுநாள் நான் அவரை சந்திப்பேன். I will meet him the day after tomorrow. I will meet him the day after tomorrow. நாளை மறுநாள் அப்படின்னா அதாவது நாள் அன்னைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் the day after tomorrow அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நான் ஒரு மாணவனாக இருந்தேன். I was a student then. I was a student then. அப்போது அப்படின்னா then அப்படின்னு அர்த்தம். அதை இப்பொழுது செய். Do it now. Do it now. இப்போது அப்படின்னா now அப்படின்னு அர்த்தம். அதை பிறகு செய். Do it later. Do it later. பிறகு அப்படின்னா later அப்படின்னு அர்த்தம். அதை இப்போது வேண்டாம், பிறகு செய். Do it later, not now. Do it later, not now. நீங்கள் எப்போதாவது பீட்சா சாப்பிட்டு இருக்கிறீர்களா? Have you ever eaten a pizza? Have you ever eaten a pizza? நான் ஒருபோதும் பீட்சா சாப்பிட்டதில்லை. I have never eaten a pizza. I have never eaten a pizza. என்னால் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. I can no longer tolerate it. I can no longer tolerate it. என்னால் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்றத நம்ம இப்படியும் சொல்லலாம். I can't tolerate it any longer. I can't tolerate it any longer. என்னால் இனியும் பொறுத்து கொள்ள முடியாதுன்றதை அப்போ நம்ம 2 விதமாக சொல்லலாம். I can't tolerate it any longer அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா I can no longer tolerate it அப்படின்னு சொல்லலாம். நான் என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருப்பேன். I will be happy forever. I will be happy forever. நாளுக்கு நாள் செடி வளர்ந்து வருகிறது. The plant is growing day by day. The plant is growing day by day. நாளுக்கு நாள் அப்படின்னா day by day அப்படின்னு அர்த்தம். நான் தினமும் என் அறையை சுத்தம் செய்கிறேன். I clean my room every day.
I clean my room every day. நான் நாயை தினமும் வாக்கிங் கூட்டிக் கொண்டு செல்கிறேன். I walk my dog daily. I walk my dog daily. நீங்கள் இன்னும் அதே நிறுவனத்தில் பணிபுரிகிறீர்களா? Are you still working for the same company? Are you still working for the same company? இந்த இடத்துல இன்னும் அப்படின்னா ஸ்டில் அப்படின்னு அர்த்தம். அவன் இன்னும் வீட்டு பாடம் செய்கிறான். He is still doing his homework. He is still doing his homework. உங்கள் வீட்டு பாடத்தை இன்னும் முடிக்கவில்லையா? Haven't you finished your homework yet? Haven't you finished your homework yet? அவன் இன்னும் வீட்டு பாடத்தை முடிக்கவில்லை. He hasn't finished his homework yet. He hasn't finished his homework yet. நான் இன்று காலை உணவு சாப்பிடவில்லை. I didn't have breakfast this morning. I didn't have breakfast this morning. இன்று காலை அப்படின்னா this morning அப்படின்னு சொல்லணும். Today morning அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்று மதியம் வானிலை மிகவும் வெப்பமாக உள்ளது. The weather is very hot this afternoon. The weather is very hot this afternoon. இன்று மதியம் அப்படின்றது டுடே ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக this afternoon அப்படின்னு சொல்லணும். இன்று மாலை நாங்கள் ஷட்டில் கார்க் விளையாட போகிறோம். We are going to play shuttlecock this evening. We are going to play shuttlecock this evening. இன்று மாலை அப்படின்றத டுடே ஈவினிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக திஸ் ஈவினிங் அப்படின்னு தான் சொல்லணும். இன்று இரவு நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம். We are going to the cinema tonight. We are going to the cinema tonight. இன்று இரவுன்றத டுடே நைட் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாறாக tonight அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஆண்டு இந்த சட்டை எனக்கு மிகவும் பெரிதாக இருந்தது. This shirt was too big for me last year. This shirt was too big for me last year. இந்த வருடம் இது எனக்கு பொருத்தமாக உள்ளது. It fits me this year. It fits me this year. அடுத்த ஆண்டு இது எனக்கு மிகவும் சிறிதாக இருக்கும். It will be too small for me next year. It will be too small for me next year. மதியம் முழுவதும் மழை பெய்து கொண்டிருந்தது. It was raining whole afternoon. It was raining whole afternoon. நாங்கள் நாள் முழுவதும் வேலை செய்தோம். We worked all day. We worked all day. நான் என் மதிய உணவை அப்புறம் சாப்பிட்டுக் கொள்கிறேன். Let me have my lunch afterwards. Let me have my lunch afterwards. அவர் விரைவில் நலம் பெறுவார். He will be well soon. He will be well soon. அவள் திடீரென்று கண்ணீர் விட்டாள். She broke into tears all of a sudden. She broke into tears all of a sudden. அவள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். She is always happy. She is always happy. நாங்கள் ஏற்கனவே அதை முடித்து விட்டோம். We have already finished it. We have already finished it. நான் உன்னை விரைவில் சந்திப்பேன். I will see you soon. I will see you soon. நீங்கள் சீக்கிரம் கிளம்ப விரும்புகிறீர்களா? Would you prefer to leave early? Would you prefer to leave early? தாமதத்திற்கு மன்னிக்கவும், நான் போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டேன். Sorry, I'm late. I was held up in the traffic. Sorry, I'm late. I was held up in the traffic. மீண்டும் மழை பெய்கிறது. It's raining again. It's raining again. நான் இப்போதுதான் வந்தேன். I have just arrived. I have just arrived. நாங்கள் அடிக்கடி இரவு உணவிற்கு வெளியே செல்வோம். We often go out for dinner. We often go out for dinner. நான் உங்களை இதற்கு முன் பார்த்திருக்கிறேன். I have seen you before. I have seen you before. அவரை கடைசியாக எப்போது பார்த்தீர்கள்? When did you see him last?
When did you see him last? அப்போதிலிருந்தே எனக்கு உடம்பு சரியில்லை. I have been sick since then. I have been sick since then. நான் முதலில் இந்த வேலையை முடித்துக் கொள்கிறேன், அதன் பின் நாம் செல்வோம். Let me finish this work first, then we shall go. Let me finish this work first, then we shall go. வங்கி எனது கணக்கை தற்காலிகமாக முடக்கியுள்ளது. The bank has locked my account temporarily. The bank has locked my account temporarily. இந்த உணவகம் நிரந்தரமாக மூடப்பட்டது. The restaurant closed permanently. The restaurant closed permanently. அவர் தற்சமயம் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். He is currently working abroad. He is currently working abroad. நாங்கள் சிறிது நேரம்தான் சந்தித்துக் கொண்டோம். We only met briefly. We only met briefly. சமீபத்தில் நான் அவரை சந்தித்தேன். I met him recently. I met him recently. சமீப காலமாக மத மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. There's been an increase in religious rivalries lately. There's been an increase in religious rivalries lately. நான் உடனே கிளம்ப வேண்டும். I have to leave immediately. I have to leave immediately. நான் சிறிது காலத்துக்கு வேலை இல்லாமல் இருந்தேன். I was momentarily unemployed. I was momentarily unemployed. இந்த இடத்துல momentarily அப்படின்னா for a short time அப்படின்னு அர்த்தம். நான் சிறிது காலம் குழப்பத்தில் இருந்தேன். I was momentarily confused. I was momentarily confused. ரயில் சிறிது நேரத்தில் புறப்படும். The train will be leaving momentarily. The train will be leaving momentarily. இந்த இடத்துல momentarily அப்படின்னா in a short time அப்படின்னு அர்த்தம். அவள் அடிக்கடி தாமதமாக வருவாள். She frequently comes late. She frequently comes late. அவர் வழக்கமாக சரியான நேரத்தில் வருவார். He usually comes on time. He usually comes on time. Thank you.